எப்பொழுதுமே எல்லோருமே ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ்வதற்கு இயற்கை சார்ந்த வாழ்வியலை மக்களுக்கு போதிக்க வேண்டும். மனிதநேயத்தோடு மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 2013 தொடங்கப்பட்டதுதான் எங்களுடைய தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இந்த தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்லி சர்வீசஸ் அப்படிங்கிறதுல, சோசியல் சர்வீஸ்ல, ஹெல்த் ஓரியன்டான சர்வீசஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஹெல்த் ஓரியன்ட் அப்படிங்கிறதுல நேச்சுரல் ஹெல்த், இயற்கை சார்ந்த வாழ்வியல். ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு அது தாங்க முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரியான உடனே சரியாயிடுச்சுன்னு நிம்மதியாயிடும். திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும். சரியாயிடுச்சுன்னு இருந்தோம்னா திரும்ப ஒரு பிரச்சனை வரும், திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போகணும். இது பிறந்ததுல இருந்து மரணம் வரை இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய இயற்கை வாழ்வியல் என்பது நோயே வராமல் வாழ்வதற்கான வாழ்வியல் என்ன? திரும்ப திரும்ப நான் நோயாளியாக மாறவே கூடாது. மரணம் வரை அந்த மரணம் கூட எனக்கு இயற்கையாக தான் வர வேண்டுமே தவிர நோயால் நான் மரணிக்க கூடாது என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். மனிதன் என்பவன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நோயற்ற மனித சமுதாயத்தை மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தவம் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது நோயை தேடாதே ஆரோக்கியத்தை தேடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. அந்த பயணத்தில் எங்களோடு பயணித்த என் நண்பர் எஸ்பி விஜய் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனித நேயத்தோடு மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடங்கிய இந்த பயணம், சரி மனித நேயத்தோடு மக்கள் நலனுக்கு ஆரோக்கிய சேவை அப்படின்னு தொடங்குனீங்க, இப்ப என்ன புதுசா பிசினஸ் இறங்கிருக்கீங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா உலகத்துல இன்னைக்கு மிகச்சிறந்த பிசினஸ் அப்படிங்கிறது கல்வி, மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான, வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த கல்வியையும் மருத்துவத்தையும் மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நண்பர் எஸ்பி விஜயினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு. பல ஆண்டுகள் இதை நாங்கள் பேசியிருக்கோம். அப்பதான் திடீர்னு நண்பர் சந்திக்கணும் நேரடியாக வந்து பேசும்போது இந்த P4U பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. நீங்க அவசியம் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னாரு. நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை போய் பிசினஸ் மேடையில் ஏத்துறீங்கன்னா நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த பிசினஸ் ஏன் அப்படின்னா நாம் கண்ட அந்த கனவை நிறைவாக்குவதற்கு மருத்துவத்தை, கல்வியையும் மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். அதற்கு ஒரு களம் தான் இந்த களம். எப்படி இது அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, இந்தியாவுல 150 கோடிக்கு மேல மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. உலகத்தின் மக்கள் தொகை நம்பர் 1 இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உண்மையா இல்லையா? உண்மைதானே? சைனாவெல்லாம் கிராஸ் பண்ணி இப்ப இந்தியா முன்னாடி வந்துட்டு இருக்கு மக்கள் தொகையில. இன்னைக்கு டிஜிட்டல் மூலமா, கையில இருக்கிற மொபைல் மூலமா காலை உணவு அல்லது இரவு உணவு மட்டும் நீங்க நைட்டு டின்னர் வந்து ஆன்லைன்ல ஒரு ஆப்ல போய் நீங்க ஆர்டர் பண்றீங்க. ஒரு நபர் சாப்பிடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 60 ரூபாய்க்கு அல்லது 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஆர்டர் பண்ணிட்டீங்க. 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டின்னர் வந்துருச்சு, சாப்பிட்டாச்சு. ஆனா நீங்க அந்த ஆப்ல போய் இந்த உணவை நீங்க ஆர்டர் பண்ணீங்க. அந்த உணவு எங்கேருந்து வந்ததுன்னா 1/2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற நம்ம நாட்டுல நம்ம தமிழன் அல்லது நம்ம இந்தியன் அவன் செஞ்சு கொடுத்த ஒரு உணவு. நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிடுறோம். ஆனால் நீங்க பயன்படுத்துற அந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் வந்து வெளிநாட்டுக்காரனுடைய ஆப். அதுல நீங்க ஆர்டர் பண்ணும்போது நீங்க பண்ண அந்த 100 ரூபாய்க்குல 2 ரூபாய் கமிஷன் வெளிநாட்டுக்கு போகுது. ஒரே ஒரு நபர் ஒருவேளை உணவை ஆர்டர் பண்ணும்போது 2 ரூபாய் வெளிநாட்டுக்கு போகுது கமிஷனா அப்படின்னா அந்த ஆப்பை யூஸ் பண்றதுனால. அப்படிங்கும் போது நாம 150 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும்போது ஒரே 1 கோடி நபர் ஒரு நேரம் உணவு ஆர்டர் பண்ணா
ரூபாய் ஒரு செகண்டுக்குள்ள ஃபாரினுக்கு நம்மளுடைய மணி போகுது. உண்மையா பொய்யா? உண்மைதானே? இது நம்ம கண் முன்னாடி தெரியாது, ஏன்னா நாம கொடுக்கல, ஆனா நம்ம தான் கொடுக்கிறோம். உண்மையா இல்லையா? இப்பதான் விஜய் சொன்னாரு, தினசரி ஒவ்வொரு நிமிடமும் கோடிக்கணக்கான நபர் வெளிநாட்டு ஆப் மூலமா தன்னுடைய இந்தியனுடைய வருமானத்தை வெளிநாட்டுக்கு தாரவார்த்து கொடுத்து இன்னமும் அடிமையாக இருக்கிறான். எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்? இந்த கமிஷனை, இந்த ஒரு ஆர்டர் பண்ணா ₹1 2 கிடைக்கிற கமிஷன் வெளிநாட்டுக்கு இல்லாம நம்ம இந்தியன் ஆப் மூலமா நம்மளுக்கே இந்த இந்தியாவுக்கே பயன்படணும் அப்படிங்கும் போது அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு களம் தான் இந்த களம். இப்ப நம்மளுடைய சரி சார், வெளிநாட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ₹2 கோடி போகுதுன்னா அவ்வளவு வந்தா நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னா, அப்பதான் சொன்னாரு, இந்த இந்தியன் ஆப் மூலமா வரக்கூடிய வருமானத்தில் குறிப்பிட்ட தொகையை நாம் கண்ட கனவாகிய இலவச மருத்துவம், இலவச கல்வியை செய்வதற்காக தான் இந்த களம் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த பிசினஸ் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் நான் கலந்து கொள்கிறேன் என்று வந்திருக்கேன். சந்தோஷமா? இன்று முதல் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நம்மளுடைய களம் இன்று அறிமுகப்படுத்தக்கூடிய P4U இந்த ஆப் மூலமாக நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதுல வரக்கூடிய தொகை நமக்கே வந்து சேரும். நம்ம கொடுக்கக்கூடியது நம்ம நாட்டு மக்களுக்கே சேவையாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு களத்தை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நம்மளுடைய ஆப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 கிலோமீட்டர் சுற்றளவுல அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை, எதை தேடுறாங்க என்பதை அந்த பகுதியில் இருக்கிற மக்களே அந்த பிசினஸ் தொடங்கிடுவாங்க. அப்படி தொடங்குவதற்கான களம் நம்மளுடைய P4U. வெளிநாட்டிலேயோ வேற ஏதோ பகுதியில இருந்து ஒரு பொருளை கொண்டாந்து விற்கிறது இல்ல, உங்க பகுதியில இருக்கிறதே உங்களுக்கு கிடைக்க வைக்கிறது. ஆப் வந்துருச்சுன்னா அந்த நியர்பை சரௌண்டிங்ல யாராரு என்ன தேடுறாங்களோ, என்ன தேவையோ அந்த தேவையை அருகிலேயே கொடுக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கியமானது. சரி, அப்படின்னா இதுல என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு அற்புதமா சொல்லியிருந்தாரு. சாலை ஓரத்துல ரோட்டு கடை வச்சிருக்கவங்க முதல் கொண்டு, சின்ன பெட்டி கடை வச்சிருக்கவங்கல இருந்து, மளிகை கடையில இருந்து, பிளம்பர்ல இருந்து, எலக்ட்ரிஷியன்ல இருந்து, ஆல் டைப் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ அத்தனை பேர், ஒவ்வொரு தனிநபரும் இந்த ஆப்ல இணைந்து தன்னுடைய ஆல்ரெடி முதலீடு போட்டிருந்தா அந்த முதலீடு போட்டதுக்கான அந்த பிசினஸ் அதை அப்லோட் பண்ணீங்கன்னா நியர்பை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நான் முதலீடே பண்ண முடியல, பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான களமும் இதுல இருக்கு அப்படிங்கறதான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒவ்வொரு தனிநபரும் ஜெயிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா, பிசினஸா ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆப்ல ஒரு தடவை இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கான களம், நீங்கள் ஜெயிப்பதற்கான களம் இந்த P4U இருக்கு. நாம பயன்படுத்த வேண்டியது P4U. ஏன் P4U அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக அப்படின்னா, இந்த வார்த்தையோட மீனிங் அப்படிங்கிறது பிளானட்ஸ் அப்படிங்கிறது தெரியும், ஃபார் யூன்னு. ஆனா பீப்புள் ஃபார் யூ அப்படிங்கிறது இதோட உண்மையான மீனிங். மக்கள் உங்களுக்காக இந்த களத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை வெற்றி பெற செய்வதற்காக, உங்களை சாதனையாளர்களாக மாற்றுவதற்காக, உங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்க ஒரு தடவை அந்த களத்துல இறங்கி பாருங்க, உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட அனைத்து சர்வீசஸையும் ஒரே ஆப்ல கொண்டு வந்து ஒரு உலக சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை. வெறும் வருமானத்துக்கான ஒரு பிசினஸ் அல்ல, முழுக்க முழுக்க இதில் வரக்கூடியதை சேவை செய்வதற்காக. அப்படிப்பட்ட முழுமையான சேவையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், நாம் இணைந்து இந்த வருமானத்தில் கிடைக்கக்கூடியதை மக்களுக்கு சேவை ஆற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக என்னையும் இந்த களத்தில் இறக்கி இந்த மேடையில் உங்கள் முன் பேச வைத்த விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு நன்றி.
இந்த முக்கியமான ஒரு தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள்ட்ட மறக்காம சொல்லிருங்க. என்னுடைய உழைப்பின் மூலமா உருவான என்னுடைய வருமானம் பணம் என் குடும்பத்திற்கோ என் நண்பர்களுக்கோ என் உறவினர்களுக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கிற என் தமிழ் சமூகத்திற்கோ அல்லது என் இந்திய மக்களுக்கோ சேவையாக போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இன்று முதல் வந்துவிட்டால் நிச்சயமாக இந்தியா வல்லரசு ஆகும். ஆகுமா? கண்டிப்பா ஆகுமா? மறைமுகமாக நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது. அதை தடுத்தால் இந்தியா வல்லரசு ஆகும். என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில்? டிஜிட்டல் என்பது உலக அளவில் மிக வளர்ந்த வல்லரசு நாடுகள் தான் செய்ய முடியுமா? டிஜிட்டல் மீடியாவில் நாங்களும் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் களம். தினசரி நம்ம அடிக்கடி வருடத்திற்கு ஒரு தடவையோ அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையோ அல்லது சில பேர் விளையாட்டு துறையில் இருக்கவங்க அடிக்கடி தினசரியோ அந்த களத்தை சந்திப்போம். விளையாட்டு வீரர்களுக்கு அந்த விளையாட்டு மேடை என்பது களம். ஆனா பரவலாக பொதுமக்களிடம் நம்மளிடம் இருக்கக்கூடியது தேர்தல் களம் பார்த்திருக்கோம், போர்க்களம் பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோமா இல்லையா? அதெல்லாம் ஒரு ஆண்டு இப்ப நம்ம படத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தேர்தல் களம் 5 ஆண்டுக்கு ஒரு தடவை அழகா வந்துடும். அது எவ்வளவு கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு நபரை சாதிக்க வைப்பதற்கான சாதனையாளர்களுக்கான வெற்றி களம் அதுதான் நம்மளுடைய களம். அப்படிப்பட்ட அற்புதமான களத்தில் இன்று இறங்கி இந்த நிகழ்ச்சியை களம் கட்டக்கூடிய அளவுக்கு களை கட்டி இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி இந்த ஆப் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த மேடையில் நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி வாழ்க்கையின் உச்சத்தை அடைவதற்கான வாழ்வியல் கலையை போதித்து சட்டம் தன் கடமையை செய்யும் என்று காவல்துறைக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கர்வத்தை ஏற்படுத்தி காவல்துறைக்கு அடையாளமாக இருந்து எல்லோருக்கும் சவால் விட்ட நம்மளுடைய அண்ணன் கலிமூர்த்தி ஐயா அவர்கள் வருகை தந்திருப்பதை மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். ஐயாவை வணங்கி அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அதிலும் முக்கியமாக விஜய் ஸ்டாராகவும் பல்வேறு நிகழ்வுகள்ல சூப்பர் ஸ்டாராகவும் ஏன் இந்த மேடையினுடைய கலக்க போகக்கூடிய கலக்கல் ஜாம்பவான்கள் வருகின்ற நண்பர்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வு நம் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு கோவை. வெல்கம். சந்தோஷம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்றதுதான் நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு. இந்த நிகழ்வு தாமதம் அல்ல, தரமான ஒரு நிகழ்வாக அமைவதற்காக தான் தவமாக தவம் இருந்து பெற்ற குழந்தை நம்மளுடைய எஸ்பி விஜய். உலகத்தை ஆளப் போகிறான் தமிழன், ஆள பிறந்தவன் தமிழன். உலகத்தில் பல நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழன் உலகத்தில் முதல் முறையாக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மீடியாவை, ஒரு டிஜிட்டல் பிசினஸ் இந்த கோவை நகரத்தில், தமிழகத்தில் தலைநகரம் சென்னையாக இருந்தாலும் அடுத்த சென்னை எது என்றால் நம்ம கோவை இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோவை நகரத்தில் உங்கள் முன்னிலையில் உங்கள் சார்பாக இந்த அற்புதமான உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட முதல் வெற்றி இந்த ஆப்பை பற்றி நான் ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லும்போது, நார்மலாக யாராவது ஒரு புது முயற்சி எடுக்கணும்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எதுக்கு உனக்கு தேவையில்லை இல்லாத வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை முதல் தடை தான் போடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த ஆப்பை முடிச்சு இந்த நிலைமை கொண்டு வர வைக்கிறதுக்கு பல
சிரமங்கள் இருந்துச்சு. ஆனா அதுக்கு ரீசன் வந்து என்னோடதுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த எப்படி பண்ணுவீங்க, இதுதான் என்னோட முதல் வெற்றியா இருந்துச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன், ஓகே இதெல்லாம் உனக்கு தேவையாது அப்படி கேட்டிருந்தாங்கன்னா சத்தியமா நான் இன்னைக்கு பேப்பர்ல நான் எழுதினப்பவே விட்டுருப்பேன். எவ்வளவு பெரிய விஷயம் இது, இதெல்லாம் உங்களால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேட்டாங்க. ஓ அப்ப நம்ம யோசிச்சது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நார்மல் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதுல போராடுறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. வாய்ப்பை தழுவுகிட்டவங்களும் கிடைக்காம போனவங்களும் தோக்குறாங்க. ஆனா வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டவங்க மட்டும்தான் சாதிக்கிறாங்க. இந்த களத்துல நான் என்னோட கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா என்னோட இந்த ப்ராஜெக்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் வந்து வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு சாதிச்ச என்னோட யூடியூபர்ஸ் அவர்களை தான் நான் வந்து நம்பியிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஒரு சிறந்த உதாரணம் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த வேலைக்கும் போகணும்னோ இல்ல ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு பொழைக்கணும்னோ இந்த டிஜிட்டல் உலகத்துல அப்படி யோசிக்காம மாத்தி யோசிச்சு வாய்ப்பை அவங்களே உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு சம்பாதிக்கவும் செஞ்சிருக்காங்க, சாதிக்கவும் செஞ்சிருக்காங்க. அவங்க தான் இனிமேல் என்னோட இந்த ப்ராஜெக்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் தான் இருப்பாங்க. ப்ரொஃபசர் என்னோட குரு. நான் இன்னைக்கு இங்க உயிரோட அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு முதல் காரணமா இருந்தது நித்யானந்த சார் தான். என்னோட சார்ல வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாமே ஹேண்டிகேப்டாவே போட்டிருந்திருப்பேன், பார்த்திருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் முதல்ல என் லைஃப் ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகிட்டு 3 மாசத்துல 2 கால் 2 கையில தீ பிடிச்சு என்னால நடக்கவும் முடியாது, தவறுதான் போகணும், சாப்பிட கூட முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் இருந்தப்போ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போ எனக்கு எந்த பொருளையும் தூக்கவும் முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்பதான் வந்து எனக்கு வந்து என் குரு கற்றுக் கொடுத்த அக்குபஞ்சர் அந்த சிகிச்சை, அது இத்தனோட நீள், அது வெயிட் கம்மி தானே, அந்த இதை வந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பவே எனக்கு கற்றுக் கொடுத்து அன்னைக்கு என்னோட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அன்னைக்கு அந்த தொழில் தான் எனக்கு காரணமா இருந்துச்சு. அதுக்கு எனக்கு என் ப்ரொஃபஸருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை இந்த நிமிஷத்துல ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த ஆப் இன்னைக்கு ப்ரீலான்ச் வரைக்கும் வந்து வேர்ல்டுலயே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு இந்தியன் ஆப், அதுவும் சர்வீஸ், இ-காமர்ஸ், சோசியல் மீடியான்றது நம்ம மட்டும்தான் ஒரு இந்தியன பெருமையா நான் சொல்லுவேன். இந்த பெருமை நம்ம அத்தனை இந்தியர்களுக்கும் சேரும். சுந்தர் பிச்சையும் ஈழத்தை கண்டுபிடிச்சது ஒரு தமிழர். அந்த தமிழர் மாதிரி நானும் அமெரிக்காக்கோ இல்ல ரஷ்யாக்கோ நான் வேலை போக கூடாதுன்னா உங்க காதலில நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். நீங்க ஏற்றுக்கிட்டு ஆதரவு பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவை உலக அரங்கில நம்ம யாரும் காட்ட வைக்கலாம். அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் இந்த காலத்துல. நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எவ்வளவு அடிப்பட்டு ஏமாந்து போய் படப்படதான் நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகுவோம். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, திரும்ப ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். மற்றவங்க டிமோட்டிவேட் பண்ணாலும் ட்ரை பண்ணலாம், கால் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கீங்க. இதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறோம். சார் உங்க நல்ல மனசுக்காக நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாம் நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார். நீ நினைச்ச உயரத்தை அடைய முடியாது. அதுக்காக தான் இந்த வார்த்தையே, greatness comes from beginning something which does not end with humor. இப்போ ஒரு ஆரம்பிக்கிற இந்த ஆப் அவருக்கு பிறகும் இருக்கும்.
தொடர்ந்து இருக்கும். தான் பறித்து உண்ண முடியாது என்பதை அறிந்தே எவனொருவன் ஒரு மரத்தை நட்டுவிட்டு இறந்து போகிறானோ அப்படிப்பட்டவர்களை மட்டுமே இந்த உலகம் நினைவு கூறுகிறது. இதை புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தான். இப்போ வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எல்லாரும் ஜெயிக்க முடியலையே. இந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப உங்க எல்லாத்தையும் கேட்கறதுக்கு காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட ஒரு வாசகம். இதை கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேரும் வெற்றி பெற்றார்கள். பில்கேட்ஸா இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாபா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும், எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. இன்றைய வெற்றி எதுல நிக்குது தெரியுமா? ஆரம்ப காலங்களில் மனித இனம் தோன்றும் போது கால்நடைகள் அதிகமாக யார் வச்சிருக்கிறாங்களோ அவன் தான் பணக்காரன். அதுக்கப்புறம் உழுது பயிர் செய்ய ஆரம்பித்த பிறகு நிலம் அதிகமா எவன் வச்சிருக்கானோ அவன் தான் பணக்காரன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி வந்த பிறகு யாரெல்லாம் ஃபேக்டரி வச்சிருக்கானோ அவன் தான் பணக்காரன். அருமை நண்பர்களே, உலகம் டிஜிட்டலாக மாறிய பிறகு ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப் இவர்கள் தான் பணக்காரர்கள். இவங்கெல்லாம் வீட்டையே நிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய். அது தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கு காரணம், இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நீங்கள் தேடி பார்த்து தெளிந்து இது உபயோகமாக இருக்கும் என்று நம்பினால் இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இல்லாவிட்டால் இதில் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஆனால் வெளிநாட்டிற்கு போகின்ற பணம் இந்தியாவிற்கு வர வேண்டும், இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு அது உதவப்பட வேண்டும், அதன் மூலம் பல குடும்பங்கள் பயனடைய வேண்டும் என்றால் இதை நாம் உபயோகிப்பதுதான் நல்லது. அது மட்டுமல்ல, இதெல்லாம் மீறி ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி கல்லில் எழுதப்பட்ட ரகசியம் சொன்னல, புவியீர்ப்பு விசை என்பது எத்துணை சத்தியமோ, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நான் சொல்ல போற ரகசியம் அத்துணை சத்தியம். அது என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன். என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்? ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை எப்படி தன்னை நோக்கி எடுத்துக் கொள்கிறதோ அதை போல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மிகப்பெரிய காந்தமே இங்கு உட்கார்ந்திருக்கின்ற நீங்கள் தான். உங்களுடைய எண்ணங்கள் தான். நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த பிரபஞ்சத்தில் இருந்து அதை நீங்கள் இழுத்துக்கொள்ள முடியும். உலகத்தில் உள்ள பணத்துல 100% பணத்துல 96% பணம் 1% மனிதர்களிடம் மட்டுமே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த பணத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள். பணத்தை எப்படி பெருக்குவது என்ற சிந்தனையை தவிர அந்த கெட்டியா பிடிச்சிட்டு அதை தவிர வேற சிந்தனை இல்லை. உலகத்தில் உள்ள இந்தியாவில் 150 கோடி பேர் இருக்கான்னா 10% பேர் மட்டுமே அறிவாளியாக இருக்கிறார்கள். ஏன்? அவன் இதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் புத்தகம், எப்ப பார்த்தாலும் படிப்பு, மக்களுக்கு என்னத்தை எடுத்து சொல்லலாம், நம்ம எப்படி வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படிப்பட்ட சிந்தனை இல்லை. யார் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் இடம், பொருள் அத்துணையும் செலவு செய்கிறார்களோ அவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. இதை செய்யாததுனாலதான் நம்ம தோற்று போறோம். இதை செஞ்சவங்க யாரும் தோக்கிறது இல்லை. இந்த இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது என்ன? நம்முடைய எண்ணம். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். விவேகானந்தர் சொல்றாரு, நான் சொல்லல. எவ் உயிர் எப்படி எண்ணினா உயிருக்கு அப்படி அளித்தருள் அருள் பெரு ஜோதிங்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பது வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களை, புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களை புரியும்படியா கண்ணதாசன் சொல்லிவிடு. நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும், ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், கேளு. கேட்டாதானே கிடைக்குங்கிறாரு. ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். அது மட்டுமா? முதல்ல உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் கன்ஃபூசியஸ். அப்படின்னா உள்ள என்ன பார்க்கிறது? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேங்கிறார் திருமூலர். எல்லா சக்தியும் ஒன்றுகிட்ட இருக்கிறார். இன்னும் ஆங்கிலம் புரிகிறவங்களுக்கு சொல்லணும்னா விவேகானந்தர் அற்புதமா சொல்லுவார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவரிதிங், டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். எல்லா சக்தியும் ஒன்றுகிட்ட இருக்கா, நீ நிச்சயமா ஜெயிக்க முடியும். எவனா சொல்றதை கேட்டுட்டு தோத்து போவேன்னு சொல்லி மற்றவர்கள் செரீனா வில்லியம்ஸ்ல போய் எப்படிமா ஜெயிச்சிங்கன்னு கேட்டாங்க. டென்னிஸ்ல எப்படி கோடி கோடியா குவிக்கிறீங்க? நம்ம சொன்னிச்சு, மற்றவர்கள் பாராட்டினால்தான் நான் ஜெயிக்க முடியும் என்று நினைத்தால் நான் என்றோ தோற்று போயிருப்பேன். என்னுடைய தைரியத்திலே எனக்கு நம்பிக்கை உண்டு. மற்றவர்கள் அவர்களே நம்புவதில்லை, அவர்கள் எப்படி உங்களை பாராட்டுவார்கள்?
பிரம்ம சத்திய மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அதை அறியாத காரணத்தினால் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். மனித வலிமை, மனித மனதினுடைய வலிமை அறிந்தவர்கள் யாரும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. தன்னுடைய வலிமையை அறிந்து இதை உண்டாக்கி இருக்கின்றார். இந்த P4 ஆப்பானது அவருடைய எண்ணம் போல் அதில் அவருடன் பயணித்த செந்தில்குமார், நான் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பிரசன்னா, ரகுபதி மற்றும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய உழைப்பு வீணாகக்கூடாது. இந்தியர்களினுடைய உழைப்பு இந்தியர்களுக்கு பயன்பட வேண்டும். அதிலிருந்து வருகின்ற வருமானம் இந்திய ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும். இதை மனதிலே வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் நாம் இதை உபயோகித்தால்தான் யாரெல்லாம் தன்னை இழந்து தன்னுடைய நேரத்தை இழந்து வெற்றி கோட்டிற்கு முயற்சி கொண்டார்களோ பின்னாடி இருந்து உதவினால் மட்டுமே அவர்களால் முன்னேற முடியும். அந்த நோக்கத்தில் தான் நான் உங்களிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அருமை நண்பர்களே, இந்த P4U ஆப்பானது ஆள்போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி நலமுடனே முன்னேற அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் நீங்கள் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இதுக்கு எல்லாருடைய உதவியும் தேவை. அதுக்காக நீங்க பேசணும்னு சொன்னேன். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்தியாவினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மகத்தான கண்டுபிடிப்பு. அதிலே விஜய் பங்கு கொள்கிறார். இதை ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, வித்தியாசமான சிந்தனைன்னா என்ன? போகும் பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. Fear is the primary factor which causes people live small. உங்களுக்கு புரியும், எல்லாம் அறிவார்ந்த சபையில நான் பேசுறேங்கிறது எனக்கு தெரியும். But most fear are illusions. ஒரு மனிதன் வாழ்க்கையில சாதிக்காம இருப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பயம். 99% பயம் மாயை. உண்மையிலேயே அது பயம், அது மாதிரி வரப்போறதே இல்லை. வரும்னு நினைச்சே மனிதர்கள் மிக சாதாரணமாக வாழ்ந்து மடிந்து போகிறார்கள். செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். ஒரே இடத்திலே சுற்றி சுற்றி வருகின்ற காரணத்தினால் எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை என்று ஒரே இடத்திலே நாம் எல்லோரையும் போல சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். It is very safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே பயணிக்க வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கப்பல் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மடிந்து போகும், உடைந்து போகும். எல்லோரும் சிந்திப்பதையே நீங்களும் சிந்தித்தார், எல்லோரும் செய்வதையே நீங்கள் செய்து கொண்டிருந்தார், தினம் தினம் செய்வதையே நீங்கள் செய்து கொண்டிருந்தார், அதனுடைய விளைவுகள் எப்பொழுதும் போலத்தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்ல வேண்டும் என்றால், எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீங்களும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீங்கள் சென்றடைய முடியும். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியை விஜய் எடுத்திருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். Not taking risk is the biggest risk in life. Calculative risk gives huge dividends. யாருமே வாழ்க்கையில, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபுட்பால் மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஃபைனல்ல பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் மோதணும், ஈக்குவல். என்ன பண்ணணும்? பெனால்டி கார்னர்.
பிரான்ஸ் என்ன பண்ணா, தோத்துறக்கூடாது, டிஃபென்ஸ் பிளேயரை பூரா மாத்தணும், காரணத்தோடு இந்த பதிவை செய்கின்றேன், நம்ம தோக்க கூடாது அப்படின்னு விளையாடணும். அர்ஜென்டினா என்ன பண்ணா, டூ ஆர் டை, ஒருத்தனையும் மாத்தல, அட்ரா ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், தோத்தா தோக்குறோம். யார் ஜெயிச்சா? அர்ஜென்டினா. எப்படி? Don't join the cautious crowd which plays not to lose, play to win. தோத்து போக கூடாதுங்கிறதுல நீ விளையாண்டன்னா உன்னால பெருசா சாதிக்க முடியாது. ஜெயிக்கணும்னு விளையாடுறா, come out from the comfort zone, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. இப்ப என்ன எடுத்துக்கலாம், நான் ஒரு காவல்துறை அதிகாரி என்பது உங்களுக்கு தெரியும். 35 ஆண்டுகளாக துப்பாக்கி தூக்கிட்டே தெரிஞ்சவன். இது உங்களுக்காக சொல்றேன், எனக்காக அல்ல. எனக்கு இந்த மைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிந்த பிறகு இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன கொடுக்க முடியும் என்று யோசித்த போது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது, முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கும் போது நான் பேசும்போது தமிழ்ல பேசினேன். எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இங்கிலீஷ்ல பேசினாங்க. அவர் பேனாவில் எழுதிட்டு இருந்தவர் அப்படி கலட்டி வச்சுட்டு இப்படி பார்த்தேன். பக்கத்துல இருந்த ஸ்ரீபதிங்கிற சீஃப் செக்ரட்டரி வாங்கி தமிழ் நல்லா பேசுறீங்க. அவர் போனை வாங்கி கலைஞர், முதல்வர் அப்படி சொல்லக்கூடாதியா, தமிழ் நல்லா பேசுறேன்னு, நல்ல தமிழ் பேசுறாருன்னு சொல்லு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருக்கும் போது இங்கிலீஷ்ல பேசுறேன். எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் பேசுவாங்க. நான் பேசி முடிச்சோன்னு சொன்னாங்க, மூர்த்தி, I know that you are a very good administrator. Today only I came to know you are a very good orator. என்னடா ரெண்டு சிஎம் நம்ம நல்லா பேசுறோம்னு சொல்றாங்க, நம்மள்ட்ட ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். ஜனார்தன் நல்லா இருக்காரு, கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் அங்க பேசணும்னு சொன்னாங்க. பேச ஆரம்பிக்கும் போது காரணத்தோட அந்த பதிவு விஜய் எப்படி வெற்றி பெறுவார் என்பதற்காகவே சொல்லுகிறேன். பேச ஆரம்பிச்சோன்னா மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வெளிநாடுகளில் அழைச்சு போய் பேசும்போது வெளியில பேச முடியுது. இப்ப தமிழ் சேர் வந்துருச்சு. அமெரிக்கால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில, கனடால டொரண்டோ யூனிவர்சிட்டியில, லண்டன்ல சோயஸ் யூனிவர்சிட்டியில உலக மக்களுக்கு தமிழை சொல்லணும். அங்க போய் பேசணும்னா வெளியில அதுக்கு நிதி சேர்க்கிற கூட்டத்துல நாளை தலைத்து பேச சொல்றாங்க. என்னை போன்றவர்கள் போய் பேசுறோம். ஆனா உள்ள பேசணும்னா என்ன செய்யணும்? பிஹெச்டி இருந்தா தாண்டா உள்ளேயே அப்ளிகேஷனே போட முடியும். நான் காவல்துறை அதிகாரி, 3 ஆண்டுகள் தமிழ் படித்து யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாதான் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் போட முடியும்னு 3 ஆண்டுகள் தமிழ் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி முடிச்சு தமிழ்ல பிஹெச்டி டாக்டரேட் கவர்னரை வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேச போனா எல்லா பல்கலைக்கழகங்களும் அழைச்சாங்க, எல்லா கல்லூரிகளும் அழைச்சாங்க. அங்க போனதான் தெரிஞ்சு ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்காங்க. இதுல எப்ப ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த மக்கள் கேட்கிறார்கள் என்பதை தெரிந்து புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனும் பொதுவெளியிலே அதிகமாக அழைக்கப்படுபவனுமாக நான் இருக்கிறேன் என்றால் தொடர் வாசிப்பும் உழைப்பும் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அந்த உழைப்பை அவர் கையில் எடுத்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, 2013ஆம் ஆண்டு மாபெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த மிகப்பெரிய நிறுவனம் சாம்ராஜ்யம் சரிந்தது. அந்த நிறுவனத்தை பில் கேட்ஸினுடைய மைக்ரோசாப்ட் வாங்கினாங்க. $5.2 பில்லியன். இட் இஸ் ஈக்குவல் டு $7.4 பில்லியன். நம்ம பணத்துல பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடி ரூபாய் வரும். நோக்கியா சாம்ராஜ்யம் ஏன் சரிஞ்சிச்சுன்னு எவனுக்கும் தெரியல. இது ஒரு பிசினஸ் மீட்டிங்னால சொல்றேன் நான். நோக்கியாவே எப்படா சரிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஸ்டீஃபன் எலோப் அப்படின்னு நோக்கியாவோட சிஇஓ செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி 2013ஆம் வருஷம் நியூயார்க்ல அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது கையெழுத்து போறோம், கதறி கதறி அழுகுறோம். அவனை பார்த்தோன்னா எல்லாரும் அழுகுறாங்க. இது கதை இல்லை, நிஜம். ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லி மைக்ரோசாப்டோட சிஇஓ சத்யா நாதல்ல கேட்டான்.
அவங்க சொன்னா, we didn't do any mistake but somehow we lost. நோக்கியா எந்த தப்பும் பண்ணலையா, ஆனாலும் இந்த பிசினஸ் உலகத்துல தோத்து போயிட்டோம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், தப்பே பண்ணாம எப்படா தோத்தேன்னு. சத்யாநாதல்ல சொன்னா, if you are not updated you are outdated. சக போட்டியாளர்கள் தன்னை சுற்றி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க தவறியதால் நீ அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்துட்டயா. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லாரும் புதுசா டெக்னிக்கை கண்டுபிடிச்சு பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கா, நீ அதை பார்க்க தவறுனது தானே நீ தோத்ததுக்கு காரணம். இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்? எல்லாரும் பிசினஸ் பண்றோம். விஜய் வந்து P4U ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அழகா சொன்னாரு, இந்தியா அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு போற காசு இந்தியாவுக்கு வரணும். சமூகத்தினுடைய பயன், மக்களுக்கு மருத்துவம், மக்களுக்கு கல்வி, அது எவ்வளவுக்கு இலவசமாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுப்பதற்கு இந்த இந்தியாவிலே வருகின்ற பணம் இந்தியர்களுக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்து ஒரு மனுஷன் ஆரம்பிக்கும் போது, அது தமிழன், இந்தியன். இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு ஆப் ஆரம்பிச்சது இல்ல. அதுக்கு என்னென்ன பேட்டன் ரைட் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்னா மணிக்கணக்கா அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு தான் அவங்கள்ட்ட சொல்றேன். இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு ஆப் சமூக சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சமூக சிந்தனை? அருமை நண்பர்களே, செல்வத்தின் பயனே ஈதல். பணம்னு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ல இருந்து பில் கேட்ஸ்ல இருந்து பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அள்ளி கொடுக்குறாங்க எல்லாருக்கும், ஏழைகளுக்கு, கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு. ஏன் கொடுக்குறாங்க? எதையும் எடுத்துக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடு, எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதி, இல்லாதவங்களுக்கு கொடு. இந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்படுகின்ற, உண்மையிலேயே அதை செயல்படுத்தினால் அந்த முயற்சி தோற்றதாக இந்த உலகத்தில் சரித்திரம் இல்லை. ஏன் காரணம் தெரியுமா? இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை மனதில் கொள்வதில்லை, கொடுத்து சென்றவர்களை மட்டுமே நினைவில் கொள்கிறது. யோசிச்சு பாருங்க, மகாத்மா காந்தி ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், அன்னை தெரசா ஆகட்டும், எல்லாரும் என்னத்தை எடுத்துட்டு போனாங்க? ஏன் அவங்கள மட்டும் நம்ம சொல்றோம்? அப்போ ஈதல் இசைவிட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. கொடுக்கறதாண்ட அந்த வாழ்ற வாழ்க்கைக்கு ஊதியமே மற்றவர்களுக்கு கொடுத்து அதுல பார்த்து அந்த முகத்தை பார்த்து சந்தோஷப்படுறது தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று அன்னை தெரசா இளமையாக இருக்கும் போது நினைத்த காலத்திலே மிகப்பெரிய பஞ்சம் வந்து, நேரம் கருதி வேகமா பேசுறேன், அவங்க அம்மா ஒரு பையில பருப்பையும் ஒரு கையில அரிசியும் ஒரு பையில கொடுத்து, சரித்திர உண்மை. ஏன் அன்னை தெரசா இப்படி ஆனாங்கிறது, 3 வீடு தள்ளி 4வது வீட்டு மாடியில சாப்பாட்டுக்கு இல்லாம 3 பேர் கால் உடைஞ்சு போன கணவரோட 3 நாள் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. இது போய் கொடுத்துட்டு வாங்க. ஸ்கூலுக்கு போறப்ப சொல்றாங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுமா அப்படின்னு அன்னை தெரசா சின்ன பொண்ணா இருக்கும்போது சொல்றாங்க. இல்ல நீ கொடுத்துட்டு தான் போகணும். எடுத்துட்டு ஓடுறாங்க, படியில ஏறி மூச்சு அரைக்க போய் கொடுக்குறாங்க. அங்க பார்த்தா அப்படியே படுத்திருக்காரு அவங்க கணவன். அந்த பிள்ளை பசிக்குதுன்னு தண்ணியில வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு மொண்டு கொடுத்து பசி அடக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. இது கொண்டு போய் 2 பையையும் கொடுத்து உடனடியா உல வச்சு சாப்பாடை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுது. அது பார்த்தோன்னா அவங்க முகத்துல ஒரு பெரிய புன்னகை. அம்மா ஒரு 5 நிமிஷம் என் பிள்ளையும் வீட்டுக்காரையும் பார்த்துட்டு உட்காரையம்மா, நான் உடனே வந்துடுறேன், இல்லை நான் ஸ்கூலுக்கு போகணும், அதெல்லாம் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பையும் அரிசியையும் ஒரே பையில கொட்டி ஒன்னா கலந்து அதுல இருந்து பாதியை ஒரு பையில எடுத்துக்கிட்டு வேகமா அந்த அம்மா ஓடுது படியில. எங்கடா போறாங்க? ஸ்கூலுக்கு போற நேரத்தில் நம்மளை உட்கார வச்சுட்டுன்னு சொன்னா, போயிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி அப்படியே மூச்சரைக்க வந்து முந்தானையால முகத்தை துடைக்கிறாங்க. வேத்து போய் படியில மேலே ஏறி அந்த அம்மா முகத்துல எங்கம்மா போனீங்கன்னு கேட்கிறாங்க. 4 வீடு தள்ளி மாடியில 4 பேர் ஒரு வாரமா சாப்பிடாம இருக்கிறாங்க. அந்த பஞ்சத்துல செத்து போயிடுவாங்க. அதை கொடுக்கறதுக்காக போனேன், கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு, அந்த லேடியினுடைய முகத்துல இல்லாதவங்களுக்கு தான் பசியோட அருமை தெரியும்னு சொல்லி அது போய் கொடுத்ததை பார்த்து அந்த முகத்துல அடிச்ச ஒரு மகிழ்ச்சியை பார்த்தோன்னே, கொடுக்கறது இவ்வளவு இன்பமா, நம்ம வாழ்க்கை பூரா இதை தாண்ட செய்யணும்னா அந்த ஒற்றை நொடிதான் அன்னை தெரசாவை உருவாக்கி. இதில் புரிஞ்சுக்க வேண்டியது நம்மதான். 2 நாளைக்கு முன்னால ஒரு அம்மா தீ வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் நல்லா படிப்பான்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ற மாதிரி அந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவன் 10வது முடிச்சிட்டான். 500க்கு நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக சொல்றேன், 440 மார்க் வாங்கியிருக்கான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் +1 கேட்கிறான் திருச்சியில. கொடுக்க மாட்டேன்ட்டாரு வாதியார். அவன்கிட்ட வெளியில வந்தோடனே என்கிட்ட ஃபோன் பண்றான்,
ஏன்னா அவனை 10 வருஷமா படிக்க வைக்கிறது நான். சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்ட்டாங்க. நீ உள்ள போய் அந்த ஹெட்மாஸ்டர் நம்பர் என்னன்னு வாங்கிட்டு என்கிட்ட கொடுறேன், நான் பேசுறேன், அழுவாதரா கொடுத்துருவாங்க. அவனுடைய மாற்றாந்தாயை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவன் திரும்ப அங்கிருந்து என்கிட்ட பேசுறான். சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துட்டாரு சார். எப்பறான்னு உள்ள போய் போன் கேட்டேன் சார். ஐயோக்கியப்பையில என் போன் ஏன்டா கேட்கறேன்னு திட்டினாரு. இல்லை எஸ்பி பேசணும்னு சொன்னாருன்னு. எந்த எஸ்பிடாரு களிமண் அவர்கிட்ட போய் ஏன்டா சொன்னாங்க. வாடா அவனுக்கு என்னடா குரூப் ஒன்று கொடுத்துட்டாரு சார். சரி வாடா வந்து 7,000 ரூபா ஃபீஸ். 7,000 ரூபா. அந்த 7,000 ரூபா பணத்தை அவன் கையில என் ஒய்ஃப் கொடுக்கும்போது அவன் முகத்துல ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அது உலகத்துல எவ்வளவு கொடுத்தாலும் அது வந்து நீங்க செஞ்சு பார்த்தாதான் தெரியும். இதை ஏன் சொல்றேன்னா, வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய்ந்த பின் தூங்கும் களிரோ துயரூரா ஆங்கது கொண்ட ஊரும் எறும்பிற்கு 1 கோடி உயுமாம். என்ன அர்த்தம்னா, யானைக்கு கவலை மூலமா சாப்பாட்டை ஊட்டும் போது கொஞ்சம் தவறி கீழே விழுந்தா அந்த யானை கவலைப்படாது. ஏன்னா ஊர்ந்து போற எறும்பு 1 கோடி எறும்பு அதை வந்து உயிர் வாழணும். இப்போ இந்த ஆப் மூலமா வர்ற பணத்தை ஒரு பகுதியை ஏழைகளுக்காக கொடுக்கணும்னு அவர் வந்து முடிவெடுத்தாருன்னா எத்தனை பேர், அதனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் வரப்போறதில்லை. இங்க உள்ள டாக்டர் பேசின மாதிரி, நித்யானந்தம் சார் பேசின மாதிரி இந்த பெரிய அளவுல வெற்றி பெறும் என்பதில் எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா நான் காவல்துறை அதிகாரி. இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதுல யாரும் எதுவும் ஃப்ராடு பண்ண முடியாது, யாரும் எதையும் மாற்ற முடியாது, யாரும் எதுவும் புடிக்க முடியாது. ஆனா வெளிநாட்டுக்கு போற பணம் இந்தியாவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம அதுல ஒரு பகுதி ஏழைகளுக்கு போகுதுன்னா அதை விட வேற நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. எப்படின்னா அவர் பட்டிருக்க கஷ்டம், அவர் செஞ்சிருக்கிற செலவு, போராடின வருடங்கள் பல. ஆனா அவருக்கு அந்த மனசை எப்படி வச்சு பாருங்க. அவரே கஷ்டப்படுறாரு, எல்லாரும் கொடுக்கணும்னு கஷ்டப்படுறாரு. ஏன் தெரியுமா? ஆற்று பெருக்கற்ற அடிசொடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இது ஒரு பாடல், சங்க இலக்கியம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்துல தண்ணி இருக்கும்போது போய் தாக நீரை குடிக்கலாம். கோடை காலத்துல தண்ணி இல்லாம வறண்டு போய் தண்ணியே இல்லாத நேரத்துல போய் ஐயோ தாகமா இருக்கே ஆத்துல நிக்கிறேன் தண்ணி இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா அந்த ஆறு தண்ணி இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஊற்ற தோணுனா குடிக்கிற அளவுக்கு அருமையான தண்ணி கிடைக்கும். இல்லாத நேரத்துல கூட கொடுக்கிறவன் தான் நல்ல குடி பிறந்தவன். நல்ல குடியில வந்த காரணத்தினால் தான் பட்ட கஷ்டம் மற்றவன் படக்கூடாதுங்கிற அற்புதமான எண்ணம் அவருக்கு உதயமாகி இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சு, நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அறிவார்ந்த மக்கள் இருக்கீங்க, காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் என்னை பார்த்து பேசி ஒரு ஒன்றை தெரிஞ்சு எங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லி டை எம்டி அப்படின்னு ஒரு புத்தகம். ஆசிரியரோட பேரு டாட் ஹென்ரி. அவன் கேட்கிறான், வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உலகத்திலேயே மிக விலை மதிக்க முடியாத இடம் எது அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருடைய கேள்வி. மிகப்பெரிய அறிவாளி. அப்ப சொல்றாங்க, அங்க இருந்து ஒருத்தர் சொல்றான் மேன்ஹாட்டன். ஏன் மேன்ஹாட்டன் சொல்றோம் அப்படின்னா, அந்த மேன்ஹாட்டன் வந்து பிக் ஆப்பிள்னு கூப்பிடுறோம். ட்வின் டவர்ஸ் இருக்கு. கல்ச்சுரலி, பினான்சியலி, கமர்ஷியலி டாலரினுடைய மதிப்பையே நிர்ணயிக்கிற இடமா இருக்கு. அதனால உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் அதுதான். டாட் ஹென்றி சொல்றாங்க இல்ல, பின்ன எதிரா உலகத்துல தோண்டி எடுக்கப்படுற தங்கத்துல 20% சவுத் ஆப்பிரிக்கால உள்ள கோல்டு மைன்ஸ்ல இருந்து வருது. அதுதான் ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது. இல்லைங்க. இன்னொருத்த எந்திரிச்சு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதை சொல்றான். தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் வருது. குவைத்துல இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் சொல்றான். அதே இல்லைன்னு. பின்ன எதிரான கேள்வி. அதுக்கு அவன் சொல்றான், the world most valuable land in the world is the graveyard. சுடுகாடு. ஏன்டா சுடுகாடை சொல்றான்னு பார்த்தா நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். அதுலதான் அவன் சொல்ல வர்ற கருத்தை அடங்கியிருக்கு. திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதணும்னு நினைச்சாரு, எழுதிட்டு இது எரியுறது. எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு கமான் வி கேன் டூ இட்னு சவுக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடமா பேசணும்னு நினைச்சாரு, ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காரு. P4Uன்னு ஆப் ஆரம்பிச்சு இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி விஜய் இப்ப ஆரம்பிச்சு அந்த ஆரம்ப விழா நடந்துட்டு இருக்கு. இது வந்து உலக அளவுல இப்ப அமேசான் எடுத்துக்கலாம், கூகுள் எடுத்துக்கலாம், எல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய சொத்து மதிப்பு 8000 கோடி 3000 கோடிக்கான். இவெல்லாம் என்ன அறிவு இருந்துச்சோ, என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதெல்லாம் செஞ்சுட்டான்.
நான் வந்து மக்களுக்கு பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். ஆனா இதை விட அற்புதமான எண்ணங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செய்யணும் செய்யணும்னு நினைச்சு செய்யாமலே செத்து போனவெல்லாம் சுடுகாட்டுல உறங்கிட்டு இருக்கானா. மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அற்புதமான எண்ணங்களோடு அது என்ன சொல்றான், don't go to your graveyard with your best work inside you, die empty. நீ மிகப்பெரிய கருத்துக்களை உள்ளே வைத்து திறமையாக இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யாமலே செத்து சுடுகாட்டுக்கு போனா வேஸ்டா, செஞ்சுட்டு செத்து போடாங்க. மகாபாரதம் படிச்சிருப்பீங்க. உத்தவர்னு ஒருத்தர் இருப்பாரு. கிருஷ்ணன் மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு வைகுண்டம் போகணும்னு முடிவு பண்ணிடுவாரு. ஒரு நல்ல கருத்து அதனால சொல்றாங்க. அப்போ கா தட்சிணாம்பர் உத்தவர் கிருஷ்ணனை பார்த்து வைகுண்டம் போறோம்னு முடிவு பண்ணிட்டு எங்களுக்குலாம் ஏதாவது சொல்லிட்டு போகும்போது நீ என்ன வேணும்னு கேளு நான் சொல்றேன். அப்ப உத்தவர் கேட்பாரு கா தட்சிணா அப்படின்னா இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும். அவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு கிருஷ்ணர், ஞானோபதேசிகா, உன்னுடைய ஞானத்தை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போடா. இப்ப இந்த P4Uங்கிற ஒரு ஆப்பை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவருக்கு இருந்த ஞானத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். உபயோகப்படுத்திக்கிறாங்களா இல்லையா, தேவை இருந்தா உபயோகப்படுத்திக்கிறான், தேவை இல்லைன்னா உபயோகப்படுத்தலைன்னா அது அவனுடைய நஷ்டம். செஞ்சே ஆகணும்னு நினைச்சு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது போன்றவர்களால் தான் இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை அத்துணை கஷ்டப்பட்டு இந்த ஆப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். இதை உபயோகப்படுத்தப்பட வேண்டியது உபயோகப்படுத்திக்க, தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாரும் வந்து செல்ல வச்சுட்டு வீணா நேரத்தை செலவு பண்ணாம அதுல சம்பாதிக்கிறதுக்கே ஒரு வழி இருக்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல அதை நீங்க வந்து உபயோகப்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை. அது வந்து பிரயோஜனமா இருக்கு. இருக்கிற இடத்துல குறைச்ச விலையில பொருளை வாங்க முடியுது, அதுல வர்ற லாபம் வந்து மக்களுக்கே சேருது அப்படின்னா அதை விட சிறப்பு வேற என்ன இருக்க முடியும்?